إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله. இந்த வகுப்புடைய முக்கிய நோக்கம் நம் குர்ஆனை வாசிக்கிறதுக்கோ ஹதீஸை படிக்கிறதுக்கோ நம்மளை ஒரு ஆலிமா மார்க் அறிஞரா மாற்றதுக்கோ அல்ல. நம்மளுடைய வாழ்க்கையை குர்ஆன் சொன்னபடி அமைச்சுக்கிறதுக்கு தான். அதாவது நம்ம குர்ஆனிய மனிதராகவே வாழ்வது தான் இந்த வகுப்புடைய முக்கிய நோக்கமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா அலி அவர்களிடம் கேட்கப்படும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்ததுன்னு கேட்கும்போது ஆயிஷா அலி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி ஆயிஷா அலி பதிலளிக்கிறாங்க. அப்படின்னா எப்படி? அவங்களுடைய சிந்தனை, அவங்களோட செயல்பாடு, அவங்களோட வழிபாடு, அவங்களுடைய அரசியல் எல்லாருக்குமே குர்ஆன்ல சொல்லப்பட்ட முறைப்படியே அவங்க வாழ்ந்தாங்க எல்லா விஷயங்கள்லையும். அப்போ அதனாலதான் ஆயிஷா அலி சொல்றாங்க, ரசூல்லாவை பார்த்தா குர்ஆனை பார்க்க வேண்டாம், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே தான் வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வகுப்போட நோக்கம் நம்மளை மார்க் அறிஞரா ஆக்குறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, மார்க் அறிஞரா ஆகி அது ஒரு கருத்துக்களை எடுத்து அதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. மறுமை நாள்ல அல்லாஹ் தாலா என்ன செய்வானா, 3 பேரை முதல்ல விசாரிப்பான். இறைவழியில வியூர்த்தியாகம் செஞ்சவர், மார்க் அறிஞர், செல்வந்தர். அப்போ மார்க் அறிஞர் அல்லாஹ் ஏன் நரகத்துல மக்கள் ஒருத்தருக்கு பேசிக்கிடுவாங்களாம், உன்னாலதான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன் அப்படி மாறி மாறி பேசிக்கிடும் பொழுது மார்க் அறிஞர் ஒருத்தரை பார்க்கும்போது, நீங்க தானே எங்களுக்கு எல்லாத்தையும் போதிச்சீங்க, நீங்க தானே எங்களுக்கு எல்லாம் சொன்னீங்க, அப்ப நீங்க எப்படி நரகத்துல இருக்கீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த மார்க் அறிஞர் சொல்லுவாங்க, நான் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஆனா என் வாழ்க்கையில நான் என்ன செய்யல, நான் எதையுமே பின்பற்றல. அப்போ அவருக்கு அதை பத்தி அறிவு இருந்திருக்கு, எது தவறு எது சரிங்கிற ஞானம் இருந்திருக்கு. அப்ப ஏன் அவர் அதை வாழ்க்கை நரகத்தின்பால் சொல்றாரு? அப்போ வெறும் அறிவை வச்சு மட்டும் என்ன செஞ்சிட முடியாது, வாழ்க்கையை மாற்றிட முடியாது. வெறும் அறிவு, வெற்று அறிவு எதற்குமே பயன்படாது. அல் ஜும்மால 62வது அத்தியாயத்துல 5வது வசனம், யூதர்களுக்கு தௌராத் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஆனா யூதர்களுக்கு அதை பத்தி எல்லா ஞானமும் இருக்கு, ஏன்னா அவங்க வாழ்க்கையில அதை பின்பற்றல. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள ஒரு கழுதைக்கு ஒப்பா சொல்றான், ஏடுகளை சுமக்கின்ற ஒரு கழுதை போல. அதாவது அறிவு இருந்து என்னத்துக்கு, வெறும் அறிவு என்ன செய்யாது, எதுக்குமே பயன்படாது. அதனால நாம் குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்களா நம்ம வாழ்க்கையை அமைச்சு நமக்கும் குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயத்துக்கும் இந்த வகுப்புல சொன்னபடியே உஸ்தாத் சொன்னபடியே நம்மளை பார்த்தா குர்ஆனை பார்க்க வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம அமைச்சுக்கிடணும்